திமுக ஒண்ணுத்துல கூட ஜெயிக்காதான் சொல்லிட்டாங்க. அப்படியா? உளவுத்துறை எனக்கு சொல்லிட்டாங்க. உளவுத்துறை உளவாளி இருக்காருல்ல, அவர் வந்து என்னைக்குமே உண்மையை சொல்லுவார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நான் எல்லாம் கனெக்ட் ஆயிட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சுப்பா. சரி, என்ன நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க போறோம்பா. புரியுதா? அதுக்கு எல்லாம் ரெடியா இருந்துருங்க. ஆட்சியை பிடிக்கிறது மேட்டர் கிடையாது. நமக்கு என்னென்ன ஆட்சியை பிடிக்க மாட்டோம், நம்ம தற்கொலை, நம்ம ஒண்ணும் தெரியலன்னு பேசுறவங்க எல்லாரையும் காலி பண்றதா நம்ம முதல் வேலை. 4ஆம் தேதி காலி பண்ணிடலாமா இல்ல 3ஆம் தேதி நைட்டே காலி பண்ணி? இல்ல 4ஆம் தேதி ஜெயிச்சுட்டு வச்சுப்போம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர்ங்கிற பேச்சு வந்துடும். இப்ப திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் சரியில்லை, புதன்கிழமை பொண்ணு கொடுத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க. ஆமா ஆமா, அதனால புதன்கிழமை பண்ணிப்போம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள்பா, வெள்ளி வச்சுக்கலாமா? ஏன் போயிருங்களா? அப்படியே பதவி இருக்கிறானிங் பண்ணி சனி போன தனியா போகாது. ஞாயிற்றுக்கிழமை லீவு, தலைவருக்கு ஈஸி, நமக்கும் லீவ் ஈஸி. வேலை பார்க்க மாட்டீங்க நீங்களா? வேலை இங்க கூட்டோட கூட வேலையை முடிச்சிடுறோம். வீட்டோட வீடா காலி பண்ணிட்டு போயிடுவோம்பா. வீட்டோட வீட காலி. மே 1 வச்சிருவோம். மே 1 வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு 3 நாள் லீவு. மே 1 உழைப்பாளர் தானயா, லீவு, கவர்மெண்ட் லீவு. அது உழைக்கிறவங்களுக்கு தான் நீ ஸ்பெஷல். நமக்கு என்ன பண்ணா தெளிச்சோம். நமக்கு என்ன என்ன இன்னைக்கு நம்மளும் உழைச்சிருக்கோம். நைட் போகல மீன் போட்டு ஃபர்ஸ்ட் என்னது ரிசல்ட் வரட்டும். ஜெயிக்க நீ என்ன ஸ்பையா நீ? அப்படி இல்லப்பா, உளவுத்துறை நமக்கு தகவல் சொல்லிருச்சு. என்னது? 212ல நம்ம ஜெயிக்கிறோம். 212ல மிச்சத்தை என்ன பண்ண போற? மிச்சத்துல வந்து மீதி வந்து 12ல 10 வந்து அதிமுக ஜெயிக்குது. சரி, 1 வந்து நம்ம தலைவர் வந்து இது பண்ணிடுறாரு. கூட்டணி கட்சி, நம்ம கூட்டணி கட்சி ஒண்ணு இருக்கு. எது? அந்த ஒரு இது பேர் என்ன, குக்கர் ஏதோ ஒண்ணாயில ஒரு கட்சி. அது பாண்டிச்சேரிடா, லூசு பையலே. பாண்டிச்சேரி அது 50ல வராது. அங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். அங்க வந்து சொல்லிட்டாங்க, அங்க நம்ம ஜெயிச்சிட்டோம், ஃபுல் நம்ம தான். அப்படியா? அங்க ரிசல்ட் வந்துருச்சா பாண்டிச்சேரில? இல்ல, அதுவும் 4ஆம் தேதி தான். அப்படியா? அதுவே தெரியாம தான் நீ வந்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கியா? ஏய், எனக்கு தெரியும்டா, எனக்கு அதெல்லாம் தெரியும். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதெல்லாம் திமுக ஒண்ணுத்துல கூட ஜெயிக்காதான் சொல்லிட்டாங்க. அப்படியா? உளவுத்துறை எனக்கு சொல்லிட்டாங்க. உளவுத்துறை உளவாளி இருக்காருல்ல, அவர் வந்து என்னைக்குமே உண்மையை சொல்லுவார். சொல்லிட்டாரு. சரி சரி சரி. சைனாலே அன்னைக்கு தானே ரிசல்ட். சைனாவா? சைனால எலெக்ஷன் நடக்குதுல இல்லையா? அசாம்ல லைட்டா ஃபேஸ் அவங்க ஜாடையில இருக்கனால அதை சேர்த்து சொல்றான் போலப்பா. நம்மள கிண்டல் பண்ணவங்கள யார என்ன பண்ணலாம் இப்பவே பிளான் போட்டு பிரிச்சு கொடுத்துருங்க. இல்ல அது பண்ணிடலாம். ஆள அந்த டிஎன் ரோல தூக்குறோம். தூக்கிடலாம். அவனுங்க தான் ரொம்ப பண்றாங்க. அவங்களே பாவம் 10,000 வியூஸ் தான் போகுது. அவங்கள போய் என்னத்துக்கு பண்ண போறோம்? அவங்களே பாவம். அவங்கள விட்டுலாமா? கோட்டீஸ்வரன் இருக்காருல்ல, கோட்டீஸ்வரன், அவருக்கு கிருமி போஜனம். கிருமி போஜனம். நக்கீரன் கோபால தூக்கிடலாம். அவருக்கு கம்பி கும்பா. பண்ணிடலாம். ஜீவ சகாப்தம் அவருக்கு வந்து கும்பி கம்பா. மில்டனுக்கு வந்து ஒரு மரண தண்டனையை கொடுக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு சுறா படத்தை 4 வாட்டி போட்டு காட்டுவோம். மன உடச்சலுக்கு ஆளாயிடுவாரு, பாவங்க. போடுவோம், பரவாயில்ல போடுவோம். கண்ணாடியை மட்டும் அவுக்க விடக்கூடாது. அப்படியே கையை காலை புடிச்சிட்டு படத்தை பார்க்க விடுவோம். சீமான நாடு கடத்திடுவோமா? நாடு கடத்த வேண்டாம். அவன் வந்து வேணாம், அவர் வந்து தோத்த இதுல அவரே வெக்ஸ் ஆகி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரே இருக்க மாட்டாருயா. இது ரெண்டு பேரும் சேர்த்துதான். அவரு சொல்லப்பா, தளபதினா யாரு உங்களுக்கு தெரியுமா? நம்மால் இளைய தளபதி தான். இந்திரகுமார் அவர் என்ன பண்ணிடலாம்? அவரா சேனல் ரிப்போர்ட் அடிச்சிடலாமா? ரிப்போர்ட் அடிச்சு அவருக்கு அழகிய தமிழ் மகன் போடலாமா? வேணாம். மைனர் வேணா இது போட்டு விட்டுறலாம்ப்பா. அவருக்கு வந்து புலி படத்தை போட்டு விட்டுறலாம். புலி படம் வேணாம்பா, குருவி படம் போடலாம்பா. வெக்கமா இல்ல தலைவர் படத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? இல்லடா, பார்க்க வச்சு அப்பதான் அவங்க தலைவரோட இது புரியும் அவங்களுக்கு. அவங்களோட எனக்கு சரியான படம் தனியா வச்சிருக்கேன். முந்திரி காடுன்னு ஒரு படம் வச்சிருக்கேன். முந்திரி காடா? விஜயா நடிச்சது நம்ம தளபதி. அதை போட்டு விட்டுருவோம். இதை விட ஒரு மனுஷனுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. பாவம். சரி, ஓகே. நம்ம வந்து தண்டனை கொடுக்கணும் முடிவு பண்ணிடுச்சு. எல்லாரும் 5ஆம் தேதி எல்லாம் ரெடியா இருங்க சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப 4ஆம் தேதி என்ன பண்றது? 4ஆம் தேதி ரிசல்ட் கொண்டாடணும். அப்புறம் 7ஆம் தேதி தான்டா பதவி ஏற்பாங்க. 5ஆம் தேதி எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க. பதவி ஏற்கிறப்ப இவங்க இருக்க கூடாது. உங்களுக்கு பதவி ஏற்கிறப்ப காலி பண்ணிடணும். ரிசல்ட் வந்ததும் அண்ணன் வீட்டு முன்னாடி கொட்டா போட்டு தங்கிடுவோமா? தளபதி வீட்டு முன்னாடி அண்ணன் இருக்க மாட்டாரு. செக்யூரிட்டி அடிப்பானே. செக்யூரிட்டி அவன் அடிச்சா பரவாயில்ல. அவன் அத்தாந்தண்டி பூட்ஸ வச்சிருக்கானா, நெஞ்சில மிதிக்கிறான். போன வண்டியில ஏறினேன், வாங்கிட்ட போலியே, வாங்கிட்டேன், நெஞ்சிலே மிதிச்சிட்டான். அப்புறம் என்ன சொன்னாரு? எலெக்ஷன் முடிஞ்சதே உங்களுக்கு வீடு வீடா வந்து பாக்குறேன்னுறாரு. வீட்டுக்குலாம் வரேன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல தளபதி வீட்டுக்கு மேல 2 நாள் தங்கி நல்லா ஒருத்தவன் அவன் கான்டாக்ட் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து அப்படியே மேல போலான்னு இருக்க மொட்டை மாடி. வழி இதெல்லாம் இருக்கியா?
அவனுக்கு அவனே யாருன்னு தெரியாதாம்மா, பைத்தியக்காரனாமா அவன். நம்ம தளபதி அப்படிதான். சரி வேற. சரி அடுத்து இப்போ என்ன, இப்போ கொண்டாட்டத்துக்கு என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ணணும்பா. அது ஒன்றும் இல்லாமல் 10 2 பர்த்டே செலிப்ரேஷன் பிளஸ் வெற்றி கொண்டாட்டம் ரெண்டுமே பண்றோம். 2 சேர்த்து கொண்டாடி. ரெண்டுமே பண்றோம். இந்த பகுதிக்கு நீ தானே பொறுப்பாளரு, 500 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுருப்பா கேக். ஆமா ஆமா, தலைவருக்கு பிஸியா இருக்காரு. தலைவர் திங்கக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில், செவ்வாய்க்கிழமை மேல்மருவத்தூர், சரி புதன்கிழமை இல்ல இந்த சர்ச்சு சாந்தம் சர்ச்சா இல்லப்பா, அந்த மலை மேல இருக்கேப்பா, பரங்கி மலை, அதுக்கு மேல போறாரு. வியாழக்கிழமை சாய்பாபா, சரி வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில், தர்கா போலையா, சனிக்கிழமை தான் தர்கா, சனிக்கிழமை தர்கா, சரி ஞாயிற்றுக்கிழமை பார், இது இது அதுக்கு எதுக்கு அவரு போறாரு? அட்வொகேட்டா அவரு? டிராப் அவுட் அவரு? இல்ல 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 அவர் போறாரு. அவரு அட்வொகேட்டா நடிக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்தியன் பீனியல் கோர்ட் அது எல்லாம் முடிச்சிட்டாப்ல. ஆமா ஆமா, அது வந்து எதுக்காக பார்க்க போறாருன்னா, அந்த மகளிருக்கு தனி கோர்ட் ஒண்ணு வைக்க போறாருனால அதை வச்சு முதல் கையெழுத்தே போடணும். ஆமா, அவருதான் கேஸ், அவர் கேஸ் தான். அதெல்லாம் நீ பேசாத, அதெல்லாம் நீ பேசாத. இது கூட ஒருத்தர் குழந்தைய கடத்திட்டான், அந்த கேஸ் முத கேஸா எடுத்து வாதாட போறாரு. அவன் தாவேக்காரன் தான். அப்படியா? சொந்த கட்சியா இருந்தாலும் வாதாட. பேசாத. இப்போ நீங்க என்னன்னா எல்லாரும் எனக்கு வந்து 2500 ரூபா 2000 ரூபா அமௌண்ட் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நீ தான்ப்பா எங்களுக்கு அனுப்பிச்சுடணும். எலெக்ஷனுக்கு செலவு பண்ணி ஒரு பைசால வீட்டுல அடிச்சுக்கோங்க. சொந்த காசு போட்டுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா மதுரை வயல்ல ஒரு வேட்பாளர் நிக்கிறாரியா, அந்த மனுஷன் காசை வாரி இறக்கிறாரு தெரியுமா? ஒரு நாளைக்கு போனா 1500 ரூபா தராரு, ஒரு நாள் முழுக்க அவர் கூட இருந்தா 2000 ரூபா தராரு. அது மட்டுமா, பிரியாணி ஜூஸ் அது இதுன்னு வாங்கி தராரு. எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மதுரை வயல் கேம்பெயின் வாங்க, அண்ணன் கூட நடக்கன்றாரு. அப்படி காசு இறக்கிறாரு. நீ என்னன்னா சல்லிப்பயலா இருக்க? அப்புறம் போய் என்ன பண்ண போற? கேம்பெயின் போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் தோத்ததுக்கு அப்புறம் எம்பிக்கு நிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அப்போ வந்து நல்ல பெரிய அமௌண்டா இறக்குறேன்னு சொல்லிருக்காரு. ஜெயிச்சிருவோம்ல? ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இல்லையா, எங்க ஏரியால இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்குலாம் நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு காசு வாங்கி வச்சுக்கிறேன். ஆமா, லட்சக்கணக்கில் வாங்கி வச்சிருக்கேன். ஜெயிக்காம போயிட்டேன்னு வச்சுக்கியா, ராடு கிண்டி வாங்கிடி உனக்கு. எல்லாம் பிளாக் தானே, எவன் கேட்பான்? கணக்கு இருக்கு. உன்னை நம்பி தராங்களா பணமா? தலைவர் நம்பியே கோடி கணக்குல தராங்க. அதெல்லாம் வாங்கிடலாம். அதை நம்பிதான் இப்ப எல்லா சோசியல் மீடியா எல்லாம் பண்றோம். அதனால வேற யாராவது விட்டமா பழி வாங்குறதுல நடுவுரல் இந்த சேகோரன் அந்த ஆளை பிடிக்கணும். அவன் பாவம், நடுவில் அந்த ஆளை பிடிச்சி அவன் வந்து பாவம், அவன் வந்து நல்ல பையன். அவனை விட்டுங்க, வேற யாராவது சொல்லுங்க. அவர் வந்து ஜனநாயகம் போட்டு காட்டலான்னு இருக்கேன். வேற ஏதாவது சொல்லுங்க. வேற அதுக்கு இன்னொரு கையை கூட உடைக்கலாம் அவனுக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன, வேற யாரு இருக்கா சொல்லுங்க. வேற யாராவது ஒரு ஆளு மிஸ் பண்றோம், நம்ம யாருன்னு ஞாபகம் இல்ல. அந்த விஜய் மாதிரி இது பண்ணுறாங்க. ஆமா, அவன் பாவம்பா, அவனே புள்ள பூச்சி. அவனை பிடிச்ச என்ன பண்ண போறீங்க? அப்படியே நெசுக்கணும், அவனதான் ஃபர்ஸ்ட் நெசுக்கணும். அவனா பாவம்பா, அவனே இதை பொழப்பு வண்டி ஓட்டிருக்காங்க. அவனுக்கு ஹேர் கட் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மாதிரி ஹேர் கட் பண்ணி ஒரு சேர்ல உட்கார வச்சு. நான் சொல்றேன் கிளைமேக்ஸ் விஜய். கவலைப்படாதீங்க, அது வந்து நீங்க எல்லாம் பண்ணவே தேவையில்ல. இன்னொரு 4 மாசம் அதுவே உளுந்துரும், பிரச்சனை இல்ல. நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. பாவம் புள்ள பூச்சி விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப எல்லாரையுமே முடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க யாரையுமே உயிரோட வந்து எல்லாரையும் பால் ஊத்தி எல்லாம் சங்கு பண்ணி விட்டுருவோம். நாம தான் வரோம். ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா நான் நம்பவே மாட்டேன். நான் என்னத்துக்கு நம்பணும்? தோத்துட்டா என்ன செய்யறது? தோத்துட்டா அப்படியே ஐடி எல்லாருமே தளபதின்ற பேர் ஐடி எல்லாருமே தலைன்னு மாத்திருங்க. கையோசனை வச்சிருக்கிறேன். என்ன, காமராஜரே தோக்கடிச்ச ஊரு, இப்படிப்பட்ட மனுஷனை தோக்கடிச்சிட்டீங்களே. நான்லாம் ட்ரிக் வச்சிருக்கேன்பா. என்ன வச்சிருக்கேன்? நான் வந்து வேற மாதிரி, நான் அதெல்லாம் சொன்னா காப்பி அடிச்சு நான்லாம் கில்ட் ஆக்கி விட்டுருவோம் எல்லாரையும். இப்படி ஒரு மனுஷனை ஏமாத்திட்டீங்களா? தமிழ்நாட்டுக்காக தான் வந்தாரு, எப்படி கில்ட் ஆக்கி விட்டுருவோம் எல்லாரையும். நாளை பல விஷயம் வச்சிருக்கேன், என் கூட வந்துருங்க, நான் சேஃபா உங்களை பாதுகாத்துக்கிறேன். இருக்கவே இருக்காரு எடப்பாடி, நம்ம போயிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் போக முடியாது, சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், என் கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆமா, நம்ம வம்பிழுத்து விட்டுருக்கோம், அதனால திமுக போக முடியாது, அதிமுக போயிடலாம். சொல்றது கேளுங்க, வந்துருங்க, கட் பண்ணி விடுங்க, வந்துருங்க. சொல்றது கேளுங்க. சரி சரி சரி, நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, நானும் வந்துடுறேன்.